வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். ரவின்னு ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்தோம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஷீலா மெயின் கேரக்டர் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஒரு ஹீரோ கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கொடைக்கானல் கதை சொல்றாரு. கொடைக்கானல் எப்படி உருவாகிச்சு, அதுக்கு கொடைக்கானல் எப்படி பெயர் வந்துச்சுன்னு சொல்றாரு. இந்த கெவி என்றுதான் கொடைக்கானல் நேம். இதுக்கு முன்னாடி இருந்த பேரு கெவி தான். அங்க நிறைய கிராமத்து ஆட்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க. அங்க ஒரு ஒரு அந்த கிராமத்துல அவங்க பொலிட்டீஷியன்ஸ் வரும்போது நமக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படி எல்லாம் கேட்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த டைம்ல நம்ம படத்தை ஹீரோ ஷீலா ஹஸ்பண்ட் அவருக்கும் அந்த பொலிட்டீஷியனுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துடும். அந்த டைம்ல நம்ம சார்ல்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்ல ஆக்டர். கோலமாவு கோகிலால ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு. அவங்க என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ சார்ல்ஸ போட்டு அடிச்சிடுறாரு. சார்ல்ஸ போட்டு அடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே அவன் படம் ஃபுல்லா அவனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. இன்னொரு ட்ராக்கு ஷீலா பிரெக்னென்ட் ஆயிடுவான். ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, ஷீலா பிரெக்னென்ட் ஆயிடுவான். பிரசவ டைம் வந்துடும். பட் பாக்குறதுக்கு ஆள் இல்லை. ஹாஸ்பிட்டல் 8 கிலோமீட்டர் இருக்கு அந்த பக்கம். 8 கிலோமீட்டர் எல்லாரும் அவளை தூக்கிட்டு தான் போகணும். ஒரு 10-15 பேரு, ஒரு 10-15 பேரு அவளை டோலின்னு ஒண்ணு இருக்கு. அந்த டோலியில அவளை தூக்கிட்டே போறாரு. அவளுக்கு பிரசவ வேதனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இன்னும் என்ன ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள குழந்தை பொறுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். ரொம்ப பெயினை கத்துட்டே இருப்பா ஷீலா. ஷீலா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. டுலெட்ல ஆக்ட் பண்ணாங்க. மோகன்ஜி படம் திரௌபதியில ஆக்ட் பண்ணாங்க. கும்பலாங்கி நைட்ஸ்ல ஆக்ட் பண்ணாங்க. இதுல அவருக்கு ரொம்ப நல்ல ரோல். அப்ப கடைசியில என்ன ஆச்சு, இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஹீரோ கிட்ட ரிவெஞ்ச் வாங்கினானா, இந்த குழந்தைய இவங்க எல்லாம் காப்பாத்தினாரா, அந்த கதை. இந்த ஹாஸ்பிட்டல்ல 3 பேர் இருப்பாங்க. ஒரு ஜீவான்னு ஒரு திருநங்கை, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். அப்புறம் இன்னொரு லேடி, அதுக்கப்புறம் இன்னொரு மேல் காம்பவுண்டர். இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலான்ட்டு அங்க அந்த 8 கிலோமீட்டர் மேல இருக்காங்க இல்லையா, அங்கிருந்து வந்து ஒரு ட்ராக்ல இவங்க ரீச் பண்றதுக்கு இந்த பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப கடைசியில இந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஹீரோவை பிடிச்சிட்டு, ஏன் டைம் இந்த இன்ஸ்பெக்டரை அடிச்சுட்டான் அந்த ஹீரோ. அவனை அடிச்சு போடுறாங்க. கடைசியில இவன் அவங்களை அடிச்சுட்டு போயிட்டு இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டு தப்பிச்சுட்டு வந்துடுவான். இந்த பக்கம் பிரசவ வேதனையில இருக்கிற ஷீலாவை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா கடைசியில அந்த குழந்தை இறந்து போய். இதுல பிகினிங்ல ஒரு சின்ன ஒரு எபிசோட் காட்டுறாரு. எப்படி நிறைய வெள்ளைக்காரங்க வந்து ஹில் ஸ்டேஷன்ல, ஊட்டி இருக்கட்டும் கொடைக்கானல் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்கதான் ஒரு நல்ல இடம் செலக்ட் பண்ணி அங்கதான் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த கிராமத்துக்கு வேற ஏதோ பேர் இருக்கு. இவங்க ஏதோ கொடைக்கானல் ஊட்டி அப்படி எதுனா இவங்க ஏதோ பேர் வச்சிருப்பாங்க. இது ஒரு கிராமத்து கதை. ரொம்ப ஏழைகளையும் எங்கேயோ ஒரு ரொம்ப உள்ள காட்டுக்குள்ள இருக்கிற பகுதியில வசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப கூட அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. குழந்தை இறந்து போயிட்டு, குழந்தைய காப்பாற்ற முடியாது பிரசவ இதுல. தென் அது ஒரு 5 மினிட்ஸ் யார் வந்தா, அந்த வெள்ளைக்கார யாரு, அவன் எப்படி அங்க இருக்க எல்லா கிராமத்து யூஸ் பண்ணான். என்னன்ட்டு இவங்க கிட்ட எல்லாம் வந்த வெள்ளைக்காரன் கிட்ட எல்லாம் பிஸ்டலும் ரைஃபிள் இருந்தது. அதனால்தான் இந்தியாவே பயந்துச்சு. நாங்க பெரிய தொகையா இருந்தா கூட அவங்க கிட்ட இருந்த ரைஃபிள், அவங்க கிட்ட இருந்த பிஸ்டல், அது பார்த்துதான் பயந்துட்டுதான் நாங்க வெள்ளைக்காரனுக்கு அடிமையாயிட்டோம். அதே மாதிரி அந்த பயத்துலதான் எல்லாரும் வெள்ளைக்காரனா மதிச்சிருந்தாரு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் கவர்மெண்ட்டும் அவங்களெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல படம். 90% படம் ஒரு நாள்ல நடக்குது. ரொம்ப நல்லா போட்டோகிராஃபி. 125 டேஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. அப்போ ஷீலா தம்பி ஒரு பையன் நடிச்சிருக்கான், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். காயத்ரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்ல படம்.
இருட்டுல ஒரு 200-300 தீ பந்தெல்லாம் ஒரு நைட்ல ஃபுல்லா நைட்ல ஷூட் பண்ணிருக்காங்க. 125 டேஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், ஒரு சோஷியல் மெசேஜ் எல்லாம் இருக்கு, ரொம்ப நல்ல சாங்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபைட் இருக்கு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், கிராமத்துல இருக்கவங்களும் பார்க்க வேண்டிய படம். இன்னும் கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அங்கெல்லாம் போயிட்டே இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லும் வெரி குட் போட்டோகிராஃபி. அந்த குளிர்ல எடுத்திருக்காரு. 125 நாள் அந்த குளிர்ல எடுத்திருக்காங்க. கொடைக்கானல்ல எடுக்கிறது கஷ்டம், அதுவும் நைட்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, தயவுசெய்து பாருங்க. கெவி படம் பாருங்க. ஷீலா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, பாருங்க.